இந்த காலை வேலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள், திருவிருந்தின் நாள். ஆகையால் எல்லாரும் கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒரு ஆயத்தத்தோடும் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தோடு இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நம்முடைய சபையில் திருமணந்து அருளப்படும். இன்று காலை முதல் கொண்டு என் இருதயத்திலே கர்த்தர் ஏவின சில காரியங்களை 2 பகுதியாக வகுத்து காலை ஆராதனையிலும் சாயந்தர ஆராதனையிலும் மாலை ஆராதனையிலும் பகிர்ந்து கொடுக்கப்படும். அதனுடைய தலைப்பு என்னவென்று கேட்டால் பலன்கள், பூமிக்குரிய பலன்கள், அடுத்தது வானத்துக்குரிய பலன்கள், பரலோகத்துக்குரிய பலன்கள். பரலோகத்துக்குரிய பலன்களை சாயந்தரம் பார்ப்போம் கர்த்தருக்கு சித்தமானால். பூமிக்குரிய பலன்களை காலையில் பார்ப்போம் இந்த ஆராதனையிலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த பலன்கள் என்று சொல்லி நீங்கள் கூகுளில் அடித்தீங்கன்னா 1000 வருஷம் வரும், 1000 வசனங்கள் வரும். நம்ம அதை நம்பி போகிறதல்ல, தேவனுடைய வெளிப்பாட்டை நம்பி போகிறதாய் நம்முடைய ஊழியம் காணப்படுகிறது. சபை கர்த்தருடைய ஆவியின் மேலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் அஸ்திபாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகியால் தான் விசுவாசிகள் தாகத்தோடு வருகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். இனி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. யோசுவா 5வது அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் இருந்து குடியிருந்த ஏமோரியரின் சகல ராஜாக்களும் சமூகத்தருகே குடியிருந்த கானானியர் சகல ராஜாக்கள் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். பிரியமான தேவனோட ஜனமே, உங்களை சூழ்ந்து என்ன நடக்கிறது என்று தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரவாயில்லை, தவறு இல்லை. எதிராக எப்போனா போய் கொண்டு போகுது. நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஒழுங்காக இருந்தால் நலமாக இருக்கும்னு நினைக்கிறது நல்லது தான். உங்களை சுற்றிலும் இருக்கிற கானானிய ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஏமோரியன் ராஜாக்கள் இருக்கிறாங்க. கானானிய ராஜாக்கள் என்றால் என்ன? நம்ம வம்சத்திலே வந்ததான் இந்த லோத்தினுடைய உங்களுடைய கானானியருடைய காரியங்கள். மோவாபியர் அம்மோன் புத்திரர் லோத்தருடைய மகள்களுக்கு பிறந்தார்கள். இந்த கானான் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். நோவாவினுடைய பிள்ளை கானான் பேரன் சபிக்கப்பட்ட பொழுது தேவனுக்கு தூரமாய் ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு சூழ்நிலை வந்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிரிட்டு காணப்படுகிறாங்க. தேவ நாமம் தரிக்கப்பட்டவர்களுக்கும் தேவ ஆவியை தரிக்கப்பட்டவர்களுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும். தேவ நாமம் மட்டும்தான் தரிக்கப்பட்டிருக்கும். அது வெறும் பண்டிகை காலங்களில் காணப்படும். சிலருக்கு தேவ ஆவியினால் தரிக்கப்படுகிறது. அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை வாழ விரும்புபவர்கள் பூர்ண பக்குவத்துக்குள்ளே பரிபூர்ணத்துக்குள்ளே வந்து சேர்ந்து தேவனுடைய சபையில் தேவன் எழுப்பின தலைமைத்துவத்தின் கீழ் அடங்கி சேவிப்பார்கள். இதற்கு நடுவில் சிலது வந்து போய் கொண்டிருக்கும். இது கானானிய ராஜாக்களாக, இன்னொன்று சுத்தமாகவே நமக்கு எதிராளியாக காணப்படும் புறஜாதிகளாக இருக்கும், ஏமோரியன் ராஜாக்களாக காணப்படும். இந்த நேரத்தில் அவர்களுடைய இருதயத்தை எல்லாம் கர்த்தர் கரைய பண்ணுகிறார். இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏமோரியருடைய இருதயத்தையும் கானானியர் ராஜாக்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் கரைய பண்ணுகிறார். உங்கள் சத்துருக்களுடைய இருதயங்கள் எல்லாம் கரைந்து போகும்படியாக அவர்கள் இருதயத்தில் உறுதி இல்லாமல் இருக்கும். உங்களை பகைக்கிறதற்கென்று அவர்கள் எத்தனித்து கொண்டிருந்தாலும் அது கரை ஆரம்பிக்கும். தேவனுடைய செய்கை இந்த மாதத்திலிருந்தே துவங்கப்பட போகிறது. இந்த இடத்துல அடுத்த காரியம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மறுபடியும் அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணு. எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. இந்த சபையில் நான் இந்த வெளிப்பாட்டை சொன்ன பொழுது யார் ஏற்றுக்கொள்வார்களோ என்று பயந்து தான் நான் சொன்னேன். ஆனால் கர்த்தரால் நியமிக்கப்பட்டு பயணத்திற்கு ஆயத்தமாய் இருந்தவர்கள் அநேகர் எடுத்தாங்க ஞானஸ்தானம் எடுத்தாலும் அநேகர் அவருடைய வேலையை பார்த்து கொண்டு போய்விட்டாங்க. தூர தேசத்தில் இருந்தாலும் சில பேர் இணைப்பில் இணைகிறாங்க, சில பேர் அவர்கள் கடந்து போய்விட்டாங்க, சில பேர் மறைந்து போய்விட்டாங்க, சில பேர் உலகத்தை விட்டு போய்விட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு போகலாம். ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மறுபடியும் எடுக்கலாமா? நீ மனம் திரும்பி எடுக்கிறதுக்கும் விசுவாசம் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சீமோன் விசுவாசி எடுத்தான், அப்போஸ்தலர் 9 வாசிக்கிறோம். நிலைத்து நிற்க முடியலை. இந்த மனம் திரும்பி எடுக்கிறதுல அது ஒரு நியமனிஷ்டியோடு ஆச்சரியத்துவத்தோடு காணப்படுகிறதா இருக்கிறது. மனம் திரும்பி எடுக்கிறது. அதுபோல்
இது விருத்த சேதனம் பண்ணப்படுகிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரர் விருத்த சேதனம் பண்ணு. ஒன்றும் பேச்சே இல்லை கர்த்தர் சொன்ன உடனே. அது ஏன் என்று கேட்டால், இந்த பண்ணின யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். அவர்களுடைய அடுத்த சந்ததி விருத்த சேதனம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை. வனாந்தரத்தில் பண்ணும்படியாய் எந்த தடையும் நமக்கு காணப்படவில்லை. விருத்த சேதனம் என்ற ஒரு காரியமே இல்லாமல் வனாந்தரத்தில் போனது. விருத்த சேதனம் பண்ணினவர்கள் என்ன நினைத்தார்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் சலித்து சொல்லுவாங்க, நாங்களாம் ஞானஸ்தானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? சோர்வின் நிமித்தம் அவர்களுடைய ஆவியிலே தொய்ந்து போய் கரைந்து போய் சொல்லுகிற காரியம். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது எடுத்து என்ன பிரயோஜனம்? நாங்கள் எகிப்தில் இருந்தாலே நலமாக இருக்கும் என்ற ஒரு காரியம் காணப்பட்டு கொண்டு இருக்கோம். அதுக்கு பிறகு வழியில் வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைங்க, நம்ம ஆட்களுக்கு எது இருக்கிறதோ இல்லையோ வனாந்தரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், பலிகை பெருகும்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். இது 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணோம். இது எங்கேருந்து பண்ணுகிறது? வனாந்தரம். ஏற்கனவே அவர்களுக்கு கர்த்தரோடு பயணப்படுகிறது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியமாகி இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை சந்திக்க போகிறார். ஜூன் மாதத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கரிசையாய் கண்களை வைத்து ஆலோசனை கொடுத்து அவர்கள் நடத்த வல்லவராக இருக்கிறார். முற்பிதாக்களுடைய வழிகள் வேறு, அவர்கள் எல்லாம் ஆண்டு போனாங்க. ஆனால் இளைய சந்ததியார் மீது கர்த்தர் கண் வைக்கிறார். முந்தினவனை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். உனக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? புதிய காரியத்தை செய்கிறார். எல்லாத்து காட்டிலும் புதிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால், நம்முடைய சந்ததியார் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் சொத்துல பெரிய சொத்து. எவ்வளோ சொத்துக்களை சொந்தங்களை இங்கே சேர்த்து வைத்தாலும் ரட்சிப்புக்கு ஈடாகாது. இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கொடுக்கிற ரட்சிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷமும் பரிசுத்த ஜீவியமும் தேவாவியின் மீது இருக்கிற தாகமும் இவைகளெல்லாம் சேர்ந்து ஜீவியத்தை மாற்றிவிடும். அதற்கு மேலாக எழுப்பப்பட்ட தலைமைத்துவத்துக்கு உத்தமமாய் காணப்படுகிற பொழுது அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகள் இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய தொல்லைகளாக இருக்கிறது. 20 வருஷத்துக்கு முன்பு 15 வருஷத்துக்கு முன்பு வந்து ஐயா ஜெபிங்க, திருமணமாகி பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கிறது, மலடி என்று சொல்லுகிறாங்க, என்ன ஒன்றும் இல்லையா என்று கேட்கிறாங்க. இப்படியா கேட்ட தம்பதிகள்லாம் 15 ஆண்டு 16 ஆண்டு கழித்து ஏன் அந்த பிள்ளை பெற்றோம் என்று இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கேட்டால் ஏன் தான் இங்கே வந்து பிறந்தோம் என்று இருக்கிறது என்று அவங்க சொல்லுவாங்க. பெற்றோர் கேட்டால் பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள் தெரியாது செய்கிற காரியங்கள் சில சமயத்தில் பெற்றோர் கொடுக்குற அந்த நெருக்கமான கண்டிப்பு என்ன செய்யும் என்றால் அந்த பெற்றோரே வெறுத்து விடும். ஏன் அப்படி செய்கிறாங்க? நல்ல ஒரு நிலையில் நீ வர வேண்டும் என்று சிட்சிக்கிறாங்க. சிட்சிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. பெருமை கையாள வேண்டியது ஒரு பக்குவம் இருக்கிறது. வளர்ந்த பிள்ளைகளை சிட்சிக்கலாம், வளர்கிற பிள்ளைகளை கண்டிக்கலாம் பிறமினால். என்ன கர்த்தரமை சிட்சிக்காமல் ஒன்றும் செய்யவில்லை. இது தேவனுடைய வழிதான் சிட்சை என்பது. அதனால் ஒன்றும் பிள்ளை மாண்டு போகாது. தீட்டில்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் சொல்கிற காரியம். சரி, இப்பொழுது பட்டயத்தை எடுத்து விருத்த சேதனம் பண்ணுகிறது எதை குறிக்கிறது என்று கேட்டால், உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தினால் சந்திக்கப்பட போகிறாங்க. இதுவரை கிருபையினாலும் சந்திக்கப்பட்ட ஜனங்க வார்த்தையினாலும் சந்திக்கப்பட போகிறாங்க. விருத்த சேதனம் என்பது என்னென்று உங்களுக்கு தெரியும். நுனித்தோலை வெட்டுகிறது ஆண்களுக்கு மட்டும்தான் இது ஒரு காரியமாய் காணப்பட்டது, பெண்களுக்கு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. இருதயத்தில் விருத்த சேதனம் இரு தரத்தாருக்கும் தேவைப்படுகிறதா இருக்கிறது. இருதயத்தில் இருக்கிற விருத்த சேதனம், இருதயத்தில் பல மாசுகள் இருக்கிறது, பல கபடுகள் இருக்கிறது, பல பொல்லாங்குகள் இருக்கிறது, கொலை பாதங்கள் இருக்குது, விக்கிரகாரதம் இருக்குது, வேசித்தனம் இருக்குது, கபடம் இருக்குது, பொய் இருக்குது, வஞ்சகம் இருக்கிறது, இல்லாத பாவங்களே இல்லை. இந்த இருதயத்தில் நுரித்தோலை விருத்த சேதனம் பண்ணுகிறது. இது மன திரும்புதலுக்கு ஒத்ததாய் காணப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மாதம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு மாதம். இது ஒரு ஆவிக்குரிய ரீதியில் தொடப்படாத ஜனங்க, சந்திக்கப்படாத ஜனங்க, ஊடகத்தில் என்னோடு பயணப்படுகிற அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளை நிமித்தம் வெறுத்து போய் இனி இது தேவையே இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன் பிள்ளைகளை கர்த்தராகி ஆண்டவர் சந்திப்பார். ஆனால் அந்த பிள்ளைகள் எப்படியோ தெரியாதனமாக தகப்பன் தாயோடு புறப்பட்டு வருகிறாங்க.
தாய் தகப்பனை பார்த்தா பின்மாற்றம் உள்ள ஜீவியம் பெரும்பான்மையானோர். ஆனால் பிள்ளைகள் சிதறாமல் பதறாமல் அந்த வனாந்திரத்தில் கடந்து வருகிறாங்க. வெறுப்போடோ சஞ்சலத்தோடோ வேறு வழியே இல்லை, இவர்களுக்கு தான் பிறந்து விட்டோம் அப்படின்னு கூட வந்திருக்கலாம்.